யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிராக போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே அவர் கடந்து வருகிறார். நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், ஆண்டவர் ஒரு கழுதையின் மேலே அவர் கடந்து வருகிறார். ரெண்டாவதாக அங்கே இருக்கிற ஜனங்கள் செய்த ஒரு காரியம், குருத்தோலைகளை தன்னுடைய கரங்களிலே ஏந்தி அவர்களை வரவேற்றார்கள். ரெண்டு காரியம் மிக தெளிவாக இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. கழுதையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பக்கத்தில் குருத்தோலைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. குருத்தோலைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் எதற்காக உபயோகித்தார்கள் தெரியுமா? அந்த நாட்டில் இருக்கிற ராஜா ஒரு பெரிய ஒரு போருக்கு போகும் பொழுது, ஒருவேளை அந்த போரில் அவர் ஜெயிக்க முடியும், இல்லை என்றால் அவர் தோல்வியை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் ஜெயத்தோடு மறுபடியும் தன்னுடைய நாட்டிற்கு திரும்புவாரேயானால் அவர்களை வரவேற்பதற்கு தான் இந்த இலைகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள். குருத்தோலை இலைகளை அவர்கள் அசைத்து, ராஜா நீர் வாழ்க, வெற்றி சிறந்தவரே வாழ்க, சமாதானத்தை எங்களுக்கு கொடுக்கிறவரே வாழ்க என்று சொல்வதற்காக இந்த இலைகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ரெண்டாவதாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே உட்கார்ந்து வருகிறார். இந்த உலகத்தால் எல்லாராலையும் நிராகரிக்கப்பட்ட ஒரு காரியம் கழுதை தான். கழுதையை போல இருக்காத, கழுதையை போல இருக்காதன்னு எல்லாரையும் பார்த்து சொல்லுவாங்க. ஒரு ஆள் சோம்பேறியாக இருந்துட்டா போதும், என்ன கழுதையை போல இருக்கிற அப்படிம்பாங்க. என்ன நீ இப்படி இருக்கிற, தேஞ்சு போயிருக்கிறியே, மெலிஞ்சு போயிருக்கிறியே அப்படின்னு சொன்னால், என்னப்பா நீ கழுதையை போல இருக்கிற அப்படிம்பாங்க. கழுதை ஒரு தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் ஒப்பனையாக சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு கழுதையை அவர் தெரிந்தெடுத்து அதற்கு மேலே உட்கார்ந்து வருகிறார். அந்த கழுதைக்கு ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வருவாரே ஆனால், இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தில் வருவாரே ஆனால், நீங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். இந்த வார்த்தை கேட்கும் பொழுது துக்கத்தோடு கேட்டுட்டு இருக்கலாம், இந்த வார்த்தை கேட்கும் பொழுது துயரத்தோடு கேட்டுட்டு இருக்கலாம். இயேசு உங்கள் மேலே பயணம் செய்வாரே ஆனால், அது கழுதையாக இருந்தாலும் அது ராஜரீக கழுதையாக மாற்றப்படும். தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் கூட, ஒரு சாதாரண கழுதையை போல என்னுடைய வாழ்க்கை இருக்குதே, என் வாழ்க்கை துயரங்கள் நிறைந்திருக்கிறதே, என் வாழ்க்கையில் துக்கங்கள் நிறைந்திருக்கிறதே, கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் பயணம் செய்கிற ஒரு மனுஷனாய் நீங்கள் மாறுவீர்களானால் நிச்சயமாய் ஒரு காரியத்தை சொல்ல முடியும், உங்களையும் கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேகமாய் நான் வசனத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது முதல் பகுதியில் மிக அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. குருத்தோலையை பிடித்து கொண்டு அவருக்கு எதிராக போகும்படி அவர்கள் புறப்பட்டார்கள். ஆங்கில வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, they took the branches of the palm trees and went out to meet him. அவரை எதிர்கொண்டு சென்றார்கள், அவரை பார்க்கும்படியாய் சென்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மிக அழகான ஒரு அனுபவம். அவரை பார்க்கும்படியாய் கடந்து சென்றார்கள். இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது திருச்சபைகளிலே அழகான பவனி நடத்துகிறார்கள். குருத்தோலை ஏந்தி கொண்டு நடந்து செல்வதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. சபைகளிலே அழகான வெள்ளை கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க போகிறத பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மறந்து விடுகிறார்கள். அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார்களா? எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வருகிறதை அறிந்த உடனே அவரை பார்க்கும்படியாய் கடந்து சென்றார்கள். அவரை பார்க்கும்படியாய் எதிர்கொண்டு போனார்கள். அவரை சந்திக்கும்படியாய் புறப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 10 கன்னிகைகள் இருக்கிறார்கள்.
ஆண்டவரை மணவாளனை பார்க்கும்படியாய் ஆயத்தப்பட்டு போகிறாங்க. 10 பேர் கையிலையும் டார்ச் லைட் இருக்குது, நல்லா கவனிங்க, விளக்கு இருக்கிறது. ஆனால் 5 பேர் கையில் ஃபியூவல் நல்லா எரிபொருளை வச்சுட்டு போகிறாங்க. ஆண்டவர் எப்போ வந்தாலும் அவரை பார்த்துடணும், போகிற இடத்துல கரெக்டாக போய் சேர்ந்துடணும், ஆண்டவர் விருப்பப்படுகிற வாழ்க்கையை வாழணும், தயாராக இருக்கிறார்கள். ஆனால் மீதம் இருக்கிற 5 பேர் எல்லாம் அழகாக செய்கிறாங்க. பவனி போகிறது ரொம்ப அழகாக இருக்குது, போட்டிருக்கிற சட்டை அழகாக இருக்குது, கையில் வைத்திருக்கிற குருத்தோலைகள் மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஆயத்தம் இல்லாதவர்களாயிருந்தார்கள். அவர்களும் கூட தான் போகிறாங்க, ஆலயத்துக்கு தான் போகிறாங்க, தேவனை தான் ஆராதிக்கிறாங்க, தேவனை துதிக்கிறாங்க. ஆனால் அந்த 5 கன்னிகைகளுக்குள்ள தேவனை பார்க்கும்படியாய் ஆயத்தம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். நாட்களில் சபைகளில் பவனிக்கு ஆயத்தம் படுத்துகிறாங்க, சபைகளில் கொண்டாட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறார்கள், சபைகளில் பெரிய பெரிய காரியத்தை செய்ய ஆயத்தத்தை செய்கிறார்கள். ஆனால் ஜனங்கள் பரலோக ராஜ்யம் செல்வதற்கு ஆயத்தப்படுத்த விட்டு விடுகிறார்கள். கடைசி காலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை என்னோடு கூட இந்த காலை நேரத்தில் பேச ஆரம்பித்தது. எருசலேம் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வருவதை கேள்விப்பட்ட உடனே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இஸ்ரவேலின் ராஜா வருகிறார், இஸ்ரவேலின் தேவன் வருகிறார், இஸ்ரவேலின் கர்த்தர் வருகிறார், அவரை எப்படியாவது பார்க்கணும், அவரை எப்படியாவது தரிசிக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையில் குறைவுகளை மாற்றுவார், என் நெருக்கங்களை மாற்றுவார், ஆயத்தப்பட்டு புறப்பட்டு சென்றார்கள். இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது நிறைய பேர் ஆயத்தம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் ஆயத்தப்படுத்துகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆயத்தப்படுத்துகிறாங்க, நல்லா இருக்குது, குருத்தோலை கண்டிப்பாக தேவை தான், ஈஸ்டர் ஆராதனை, குட் ஃப்ரைடே ஆராதனை எல்லாம் தேவை தான். ஆனால் நீங்கள் பரிசுத்தமாக இல்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல முடியாது. மணவாளன் வருகிற சத்தத்தை கேட்டார்கள், அப்பொழுது கதவு திறக்கப்பட்டது. பரிசுத்தமான மணவாளனை சந்திக்கும்படியாக ரெடியாக இருந்தார்களோ அவர்கள் அந்த கல்யாண வீட்டிற்குள்ளே அழைக்கப்பட்டார்கள். ஆனால் 5 பேர் அப்போ தான் தேட்டு ஓயிட்டு திரிறான், ஐயோ இந்த உலகத்தில் எல்லாம் செய்தேனே ஆனால் ஆயத்தப்படுத்தவில்லையே, இனி நான் எப்படி கடந்து செல்வது? திறக்கப்பட்ட கதவு மூடின பிறகு எவ்வளவு தட்டுனாலும் உள்ளே போக முடியாது. அந்த 10 பேரில் 5 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், 5 பேர் கைவிடப்பட்டார்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டுமானால் நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ரெடியாக இருக்கணும், எதற்கும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்பொழுது வரும் என்று யாருக்குமே தெரியாது, அவர் எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. வேத புஸ்தகம் சொல்லியிருக்கிறது, ஒரு திருடன் வருவதை போல் வருவாராம். ஒருவேளை தூங்கிட்டு இருக்கலாம், இல்லைன்னா நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கலாம், ஏதாயிலும் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். ஆண்டோடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, திருடன் வருவதை போல் வருவாராம். இந்த உலகத்தில் இருக்கிற கண்கள் எல்லாம் அவரை பார்க்கும். நல்லா யோசித்து பாருங்கள். பல வருஷங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தை யாருக்கிட்டையாவது சொல்லுவோம் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அது எப்படியா அமெரிக்காவில் வந்தால் இந்தியாவில் எப்படி பார்க்க முடியும்? அது ஒரு பக்கம் இருக்குது, நாங்கள் எத்தனையோ கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கிறோம். எப்படி அவர் இந்தியாவில் வந்தால் அமெரிக்காவில் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? இன்றைக்கு வந்து விட்டது, இன்டர்நெட் வந்துடுச்சு, ஹை ஸ்பீட் இன்டர்நெட். இங்கே என்ன நடக்குதோ அதே செகண்டில் இந்த உலகம் முழுவதும் பார்க்க முடியும். ஒரு காலத்தில் சொல்லும்போது யாரும் நம்பலை, இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லும்போது இது எப்படி சாத்தியமாகும்? இன்னைக்கு விஞ்ஞானிகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது, அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் ஆயத்தப்படுறாங்க. சபையில் குருத்தோலை ஞாயிறுக்கு ஆயத்தப்படுறாங்க, குட் ஃப்ரைடே ஆயத்தப்படுறாங்க,
ஈஸ்டருக்கு ஆயத்தப்படுறாங்க. ஆனால் தேவனை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? தேவனை சந்திக்க வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அவரை எதிர்கொண்டு புறப்பட்டு செல்ல ஆயத்தமுடையவர்களாக இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இஸ்ரவேலின் ராஜா ஜனங்களை மீட்கும்படியாய் யார் பரிசுத்தத்தோடு வாழ்கிறார்களோ, யார் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறார்களோ, அவருக்கு உகந்த வாழ்க்கை யார் வாழ்கிறார்களோ அவர்களை பரலோகம் கூட்டி செல்ல அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக மறுபடியும் வரப்போகிறார். குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு யார் அவருக்கு எதிர்கொண்டு செல்ல புறப்பட்டு செல்ல ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? வேத புஸ்தகத்தில் யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் கேள்விப்பட்ட பொழுது, இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவரை பார்க்கும்படியாய் கடந்து சென்றார்கள். ஆயத்தப்படுத்த வேண்டும். நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த குருத்தோலை ஆராதனையில் 2 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க போகிறேன். ஆயத்தப்பட வேண்டுமானால், தேவனை சந்திக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் வருவதை அவர்கள் கேட்டவுடனே குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். வேத பண்டிதர்கள் இவ்விதமாக சொல்லுகிறார்கள், அது பேரீச்ச பழத்தின் இலைகளாக இருக்கும், பேரீச்ச மரங்களின் இலைகளாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்னவென்றால், எருசலேம் பட்டணத்திலும் யோர்தான் நதிக்கரையிலும் ஏகப்பட்ட பேரீச்ச மரங்கள் இருந்ததாம். ஹல்லேலூயா. ஏகப்பட்ட பேரீச்ச மரங்கள் இருந்ததாம். ஜனங்கள் அந்த இலைகளை தான் வெட்டி கொண்டு வந்து அந்த ராஜா வரும் பொழுது அதை அசைத்து அவர்களை வரவேற்றார்களாம். இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையை ஒரு பேரீச்ச மரத்தோடு கூட ஒப்பிட்டு, பேரீச்ச மரத்தின் வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும், 2 காரியங்களை வேகமாய் உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது, பேரீச்ச மரத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது, இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும் பொழுது அதோடைய அழகான ஒரு குணாதிசயத்தை கொடுத்திருந்தார்கள். என்ன குணாதிசயம் தெரியுமா? எந்த பயங்கரமான காற்றிற்கும் அது நிலைத்திருக்கிற குணாதிசயத்தை கொண்டிருக்கும். பேரீச்ச மரத்துக்கு அழகான ஒரு குணாதிசயம், எவ்வளவு காற்றடித்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்குமா. இந்த நாட்களில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் ஓகி புயல் வந்துச்சு. எத்தனையோ வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்த மரம், ரொம்ப பயங்கரமாக வளர்ந்த மரம்லாம் தலைகீழ உடஞ்சி போய் கிடந்துச்சு. ஆனால் இந்த டேட்ஸ் மரத்துக்கு ஒரு நல்ல குணாதிசயம் ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? எவ்வளவு காற்றடித்தாலும், எவ்வளவு புயல் அடித்தாலும் அது நின்ன இடத்துல நின்றுக்கிட்டு இருக்குமா. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நம்பி உறுதியாக வந்துட்டோம். ஆண்டவரை மட்டும் நம்பி விசுவாசத்தோடு ஆலயத்துக்கு வந்துட்டோம். ஆண்டவரை மட்டும் நம்பி டெய்லி இரவு நேரத்துலையும் காலையிலையும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன காற்று அடித்த உடனே, ஒரு ஓகி புயல் வந்துட்டுன்னா உடைஞ்சு விழுந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் விருப்பப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? அவருக்காய் ஆயத்தப்படுகிறவர்கள், குருத்தோலையை கையில் அசைக்கிறவங்க நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? தேவனை முழுவதுமாய் விசுவாசித்து, எத்தனை புயல் வந்தாலும், எத்தனை காற்று என் மேல் வீசினாலும், நான் நம்பியிருக்கிற தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று அசையாமல் உறுதியாக அவருடைய வார்த்தையை மாத்திரம் நம்பியிருக்கிறவர்களை அவர் பரலோக ராஜ்யம் அழைத்து செல்ல, ஆசீர்வதிக்க, கனி கொடுக்கிறவர்களாய் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. முதலாவது ஒரு குணாதிசயம், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை கலக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு பலவீனங்கள் வந்தாலும், யார் ஆண்டவருக்குள்ள உறுதியாய் அவருடைய அஸ்திபாரத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும்
அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தேவனுக்கு விரோதமா அவிசுவாசம் உள்ள இருதயம் உங்களுக்குள்ள வராதபடி நீங்க எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா காலம் கொடிய காலமாக இருக்கிறது, பயங்கரமான காலமாக இருக்கிறது. எங்க போனாலும் பிரச்சனை, எங்க போனாலும் சாத்தான் எந்த பாவத்தில் நம்மளை தள்ளி விடலாம், எந்த பிரச்சனை நம்மளை தள்ளி விடலாம், எந்த கஷ்டத்துக்குள்ள எந்த வியாதிக்குள்ளே உங்களை தள்ளி விடலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும், இயேசு கிறிஸ்துக்கு வருக சீக்கிரமாக இருக்குது, அவர் சீக்கிரம் வந்துடுவார்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால எவ்வளவு ஸ்பீடாக போராடணுமோ அவ்வளோ ஸ்பீடாக போராட்டத்தை கொடுத்துட்டே இருக்கிறான், அவ்வளோ வேகமாக போராட்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறான். அதனால் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க, தேவனை துதிக்கிற ஜனங்கள், இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க எந்த சூழ்நிலை வந்தாலும், அருமையான ஒரு பாடல் ஒன்று உண்டு, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நெருக்கம் வந்தாலும் அவர் அன்பை விட்டு, அவருடைய விசுவாசத்தை விட்டுட்டு, அவருடைய நம்பிக்கையை விட்டுட்டு நான் போக மாட்டேன். அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் அவருடைய கல்யாண வீட்டு பந்தியில் அழைத்து செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். ஆயத்தமாக இருக்க வேண்டும், விசுவாசத்தோடு இருக்கணும். ஆண்டவரே, நீர் வருவது உண்மைதானப்பா, சீக்கிரமாய் நீர் வருவீர், என்னையும் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவீங்க. இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த உலகம் ஒரு நாள் மாறிவிடும். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு நாளும் மாறாத தேவனாக இருப்பீர். நீர் மாற மாட்டீங்கப்பா, நீர் எக்காலத்திலும் மாறாத தேவன் என்று விசுவாசத்தோடு யார் இருக்கிறீங்களோ அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செழிப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா. நாட்களில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு காலையில் இன்டர்நெட் எடுத்து நான் டேட்ஸோடைய 1 கிலோ எவ்வளோ ரூபா, பேரிச்சப்பழம் 1 கிலோ இந்தியாவில் எவ்வளோ ரூபா அப்படின்ட்டு பார்த்தேன். விலை கூடின டேட்ஸ் இந்தியாவில் எவ்வளோ தெரியுமா? 3000 ரூபா 1 கிலோ. எவ்வளோ ரூபா? 3000 ரூபா. காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவு புயல் அடித்தாலும் அது ஒரே இடத்துல நின்று கனியை கொடுக்குமா. எவ்வளவு புயல் அடித்தாலும் அது உறுதியாக இருக்கும். எவ்வளவு பெரிய காற்று வீசினாலும் அது உறுதியாக இருக்கும். உறுதியாக நீங்கள் இருக்கணும் பிரியமானவர்களே. எவ்வளவு பெரிய காற்று வீசினாலும் தேவனுக்கு எதிராய் அவ்விசுவாசம் உள்ளவர்களாய் மாறிவிடவே கூடாது. தேவனை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை எந்த காலத்திலும் நான் துதிப்பேன். நெருக்கம் வந்தாலும் துதிப்பேன், கடன் பிரச்சனை வந்தாலும் துதிப்பேன், போராட்டங்கள் வந்தாலும் துதிப்பேன், நெருக்கங்கள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், வியாதிகள் வந்தாலும் துதிப்பேன். கர்த்தரை துதிக்க துதிக்க நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? உன்னை இகழ்ந்தவர்கள் மத்தியில், உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்கள் மத்தியில், உன்னை அசிங்கமானவன் என்று சொன்னவர்கள் மத்தியில், மோசமானவன் என்று சொன்னவர்கள் மத்தியில் உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரண கழுதைக்கு மேலே ஆண்டவர் வந்தாலே அந்த கழுதை ராஜரீக கழுதையாக மாறும்னா, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வந்தார்னா நீங்கள் சாதாரணமானவர்களாக இல்லாமல் உங்களை அசாத்தியம் உள்ளவர்களாக, ஒரு தலை சிறந்த ஒரு மனுஷனாக மாற்ற என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு பெரிய ஒரு நதி கரையில் ஒரு பெரிய ஒரு மரம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு மனுஷன் அந்த மரத்துக்கிட்ட போய் கேட்டானா, இந்த நதிக்கரையில் வர்ற தண்ணி ஃப்ளோ, அதோடைய வேகம் இவ்வளோ வேகமாக அடிக்குது. அந்த நதியில் வரும்பொழுது நான் காலை வைத்தாலே இழுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு தண்ணி வேகமாக ஓடுது. ஆனால்
நீ இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்து எவ்வளவோ பறவைகளுக்கு அழகான இடத்தை கொடுத்திருக்கிறாய். நான் வரும் பொழுது உன்னிடத்துல நல்ல பழங்களை சாப்பிடுகிறேனே, எப்படி நீ இந்த இடத்துல இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்த அப்படின்னு கேட்டான். அந்த மரம் அவனை பார்த்து சொல்லிச்சு, எப்பா நீ நினைக்கிறது அவ்வளோ பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. நான் சின்ன செடியாக இருக்கும் பொழுதே என் மேலே காற்று வீச ஆரம்பிச்சுது, என் மேலே தண்ணி வேகமாக ஓடும். நானும் எல்லார போலையும் இந்த இடத்துலேருந்து கலந்து போயிருப்பேன். அப்படின்னா வேரோட துண்டு துண்டாக போயிருப்பேன்னா எங்கேயோ அடிபட்டு செத்து போயிருப்பேன். இந்த தண்ணி வேகமாக என் மேலே ஓடும்போதெல்லாம் நான் நினைத்து கொள்வேன், ஒரு நாள் நான் பெரியவனாய் மாறுவேன், ஒரு நாள் என்னுடைய வேர் ஆழமாய் போகும், அன்னைக்கு நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொள்ளுமாம். தண்ணி வேகமாக ஓட ஓட அந்த மரம் என்ன சொல்லும், ஒரு நாள் நான் வளருவேன், ஒரு நாள் எதிர்த்து நிற்க எனக்கு பலன் உண்டு, ஒரு நாள் தேவன் எனக்கு பலனை கொடுப்பார். இன்னைக்கு சத்துரு என் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரலாம், இன்னைக்கு சாத்தான் என்னுடைய குடும்பத்தில் போராட்டங்களை கொண்டு வரலாம், வியாதிகளை கொண்டு வரலாம். ஆனால் குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு நான் வாஞ்சையாய் இருக்கிற காரியம், என் தேவன் எனக்காய் யாவையும் அற்புதமாய் செய்து முடிப்பார். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்ததுனால இன்னைக்கு மனுஷனால் கால் வைக்க முடியலை. அந்த மரம் சொல்லிச்சான், உறுதியாக இருக்கிறவன் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பான், அவனுக்கு தேவன் பரிசை கொடுப்பாரு. அந்த வானத்தின் பலகணிகளை திறக்கும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தில் உன்னை அழைத்து செல்ல அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவது ஒரு காரியம், நாம் ஆயத்தப்பட வேண்டுமானால், மணவாளனை சந்திக்க வேண்டுமானால், ராஜாவுடைய வருகைக்கு அவர் வருகிறதை கேள்விப்பட்டு நாம் எதிர்கொண்டு செல்லும் பொழுது நமக்குள்ளே இருக்க வேண்டிய குணாதிசயம் விசுவாசம், ஆண்டவருக்கு மேலே நம்பிக்கை. எவ்வளவு காற்றடித்தாலும் உம்மைத்தான் நான் நம்பி உள்ளேன், அற்புதங்களை என் வாழ்க்கையில் செய்யுமப்பா என்று சொல்லும் பொழுது நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருண்டு போன காலங்களை மாற்றி ஒரு வெளிச்சத்துக்குள்ளே தேவன் கொண்டு வர அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். இருளை அவர் வெளிச்சமாக மாற்றுவார், பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றுவார். வறண்டு போய் இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நான் செய்கிற காரியம் வறண்டு போய் இருக்கிறதே, என்னுடைய ஊழியம் வறண்டு போய் இருக்கிறதே, என்னுடைய சபை வறண்டு போய் இருக்கிறதே, என்னுடைய வீடு வாசலில் பார்க்கும் பொழுது ஒரு வறட்சியை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் நான் உம்மை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சாத்தான் பல முறை உங்களை சோதிப்பான், சாத்தான் பல சோதனைகளை கொண்டு வருவான், டெஸ்ட் பண்ணி பார்ப்பான், அடித்து பார்ப்பான், உடைச்சு பார்ப்பான், நொறுக்கி பார்ப்பான். ஆனால் யார் தேவனை உறுதியாக நம்பி இருக்கிறார்களோ வசனம் சொல்லுகிறது, அவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும், அவர்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாக்க இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர்களை சுற்றிலும் வேலியடைத்தவர்களை பாதுகாக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த குருத்தோலை ஞாயிறில் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தகப்பனே, இனிமேல் எந்த சூழ்நிலையுடைய வாழ்க்கையில் வந்தாலும், எந்த பொருளாதார பிரச்சனையுடைய வாழ்க்கையில் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அப்பா, நான் உறுதியாக இருப்பேன். தேவனை ஆராதிப்பதை நான் விட்டு விட மாட்டேன், தேவனை துதிக்கிறத விட்டுவிட மாட்டேன், தேவனுடைய சமூகத்தில் முட்டங்காலிட்டு ஜெபிக்கிறத நான் விட்டுவிட மாட்டேன். வைராக்கியத்தோடு யார் காத்திருக்கிறீங்களோ அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மேலே உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி டேட்ஸ் 1 கிலோ விலை 3000 ரூபாய் தொட்டு இருக்குது. அவ்வளோ நிலைத்திருக்கிறதுனால அதில் கிடைக்கிற பழங்கள் கனி கொடுக்கிற மரங்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களையும் கர்த்தர் கனி கொடுக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவார், உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார், உங்கள் சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுவார். இதுவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், உறுதியாய் அவரை பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவதாக ஒரு காரியத்திற்குள்ளே வேகமாய் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன்.
ரெண்டாவதாக இன்டர்நெட்டில் பார்க்கும் பொழுது இந்த பேரிச்ச மரத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அந்த மரத்தை நம்ம வெட்டணும் அப்படின்னா உள்ளே எப்படி இருக்குதோ அப்படி தான் வெளியேயும் இருக்குமா. அவங்களுக்கு சொல்கிறது புரிய வைக்க வேண்டுமானால், நம்முடைய மாங்காய் மரத்தெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா சைடில் பட்டை இருக்கும். அது வளர வளர என்ன இருக்கும்? பட்டை மாதிரி அதோட மரத்தோட சைடில் இருக்கும். ஆனால் பேரிச்ச மரம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம தென்னை மரத்தை போல் இருக்கும். தென்னை மட்டைகள் வளர்ந்து வரும். வளர்ந்தோடனே கீழே விழுந்த பிறகு அதில் பட்டையும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. தொட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்கும். எப்படி உள்ளே இருக்குதோ அதே போல தான் வெளியே இருக்கிறோம். இந்த காலத்தில் ஜனங்கள் எப்படி வாழ்கிறாங்க தெரியுமா? உள்ள அவ்வளோ வஞ்சகம் இருக்கும், உள்ள அவ்வளோ பாவம் இருக்கும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கும். வெளியே பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு வந்துட்டா போதும், வெள்ளை கலர் சட்டை, வெள்ளை கலர் பேண்ட்டு, வெள்ளை கலர் சாரியெல்லாம் கட்டிட்டு, பிள்ளைங்களுக்கு வெள்ளை கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொடுத்து, கையில் குருத்தோலை ஏந்திட்டு ஓசன்னா கீதம் பாடுவோம் ரோட்டில் நடந்து போகிறாங்க. பார்ப்பதற்கு அருமையாக இருக்கிறது. ஆனால் இந்த காரியங்கள் ஒன்றும் உங்களை பரலோக ராஜ்யம் கொண்டு சேர்க்க முடியாது. நீங்கள் இது செய்கிறதுனால ஒரு நாளும் நீங்கள் ஆயத்தப்பட முடியாது. வசனம் சொல்லுகிறது, மனுஷனோ வெளியரங்கத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயம் பரிசுத்தமுள்ளதாக இருக்குதா? இருதயம் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா? இருதயம் தேவன் விருப்பப்பட்ட வழியில் நடக்குதா? அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் ஆயத்தம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சிலர் முன்னாடி பார்க்கும் பொழுது நல்லா பேசுவாங்க, பிரதர் நீங்களா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஆனால் கொஞ்சம் பின்னாடி திரும்பின பிறகு இந்த நான் போகிறான் பாரு, இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவன் ஒன்றுக்கும் விளங்காதவன், இவன் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், அசிங்கமாக பேசுவார்கள். முடிஞ்சால் 4 கெட்ட வார்த்தையை எக்ஸ்ட்ரா போட்டு பேசுவாங்க. ஆனால் தேவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீங்கள் உள்ள பரிசுத்தமாக இருக்கிறது போல வெளியரங்கமாகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமா. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? பாவமான ஜனங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் உங்களை வேறுபடுத்தி எடுக்கிறாரு. பரிசுத்தவான்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். எப்போ தெரியுமா? நீங்கள் அவரை போல பரிசுத்தமாக மாறணும். உள்ள ஒன்றை வச்சுட்டு வெளியே வேஷம் போட்டு தெரியக்கூடாது. உள்ள மோசமான காரியத்தை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சமூகத்தில் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த நாட்களில் கிறிஸ்தவங்களை பார்க்கும் பொழுது அண்ணன் தம்பிக்குள்ளே பயங்கர சண்டை இருக்கும். அண்ணனுக்கும் தம்பிக்கும் அவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் சபைக்குள்ளே போயிட்டான்னா அவனை போல துதிக்கிறவன் இந்த உலகத்தில் ஒருதனும் இருக்க மாட்டான். குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனையை பண்ணிகிட்டு இருப்பான், பக்கத்து வீட்டில் அடி பிடி சண்டை தான். ஆனால் சபைக்குள்ளே போயிட்டான்னா வேறு மனுஷனாக மாற்றப்பட்டு விடுவார்கள், வேறு மனிதனாக மாற்றப்பட்டு விடுவார்கள். உள்ள ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம். வசனம் சொல்லுகிறது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை போல இருக்கிறார்கள். வெளியே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் உள்ள கெட்டுப்போன சரீரம், பூச்சி அரிச்சு போன எலும்புக்கூடு, மோசமான காரியம் தானே உள்ள இருக்குது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை சந்திக்க முடியாது. இன்னைக்கு குருத்தொகையில் எடுத்துகிட்டு போகலாம், வெள்ளை சட்டையை போட்டு நடக்கலாம், ஊர் முழுசு சுற்றி வரலாம், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துவதனால் தனக்கு லாபம் என்ன? ஒரு லாபம் அல்ல பிரியமானவர்களே. ஊர் சுற்றுறதுனால ஒரு லாபம் அல்ல. உங்களை நீங்கள் பரிசுத்தவான் என்று காட்டிக் கொள்வதனால ஒரு லாபமும் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து, தகப்பனே நீர் என்னை பரிசுத்தப்படுத்துமப்பா, ஒரு கழுதையை போல வந்திருக்கிறேன், உம்மை சுமக்க வாஞ்சையாக இருக்கிறேன், உம்மை ஏற்றுக்கொள்ள வாஞ்சையாக இருக்கிறேன், நீங்கள் என் மேலே வருவீங்களாப்பா,
என் குடும்பத்தில் நீர் அசைவாடுவீரா, என் இருதயத்தில் நீர் அசைவாடுவீரா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் இருப்பீரா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் தேவைப்பா, நீங்கள் எனக்கு வேணும் ராஜா, உங்களை மட்டும் நம்பி இருக்கிறேன். யார் சொல்கிறீங்களோ நிச்சயமாக சொல்கிறேன், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை காட்டிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் இனிமேல் தேவன் இந்த வார்த்தையை யார் நம்புறீங்களோ, பரிசுத்தமாக வாழ போகிறீங்களோ, எவ்வளவு காற்றடித்தாலும் நிலைத்திருப்பேன் என்று யார் சொல்லுகிறீர்களோ நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவதாக ஒரு அனுபவம் பார்க்கிறோம். ஒரு பேரிச்ச மரம் வெளியே எப்படி இருக்குதோ அதே போல தான் உள்ள இருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் இதே போல காணப்பட வேண்டும். வெளியே போட்டிருக்க ட்ரெஸ்ல மாத்திரம் பரிசுத்தம் அல்ல, வெளியே கையில் வச்சிருக்கிற பைபிள் மாத்திரம் பரிசுத்தம் அல்ல, இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சில நாட்களுக்கு முன்பதாய் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது, செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதிலே ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி, ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, ஒரு அழகான ஒரு 3 மாடி வீடை கட்டினாங்க. பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்குது. அழகான ஒரு வீடை கட்டினாங்க. வீடை கட்டி 7 நாளில் அது என்ன பண்ணணும், பால் காய்ப்பு நடத்தணும். எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கோம்ல. வாழ்க்கையில் சொல்லுவாங்க, கல்யாணத்தை செஞ்சுப்பார், வீட்டை கெட்டிப்பார் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த ரெண்டுமே பயங்கர கஷ்டமான காரியம். நினச்சி பாருங்கள், 3 மாடி பில்டிங்கை ஒரு சாதாரண குடும்பம் கட்டியிருக்கிறாங்க. எவ்வளவு ஆசை, எவ்வளவு கனவு, எவ்வளவு எதிர்பார்ப்பு, எத்தனையோ காரியங்களை வைத்து அவர்கள் செய்திருப்பார்கள். 7 நாளில் பால் காய்ப்பு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு, பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணி எல்லா உறவினர்கள், தெரிந்தவர்கள், கூட வேலை பார்த்தவர்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணியாச்சு. 7 நாளில் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணணும். திடீர்னு ஒரு சத்தம் கேட்கிறது, டமால் டமால் என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. கட்டப்பட்ட வீடு தலைகீழாக விழுந்து கிடக்கிறது. எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அவங்க இருதயம் உடைக்கப்பட்டிருக்கும். அந்த டிவி செய்தியில் அந்த வீட்டில் உள்ள உரிமையாளர்கள் கதறுகிறார்கள். என் தாலியை அடகு வைத்து, என் கையில் இருந்த காப்பு, செயின், எத்தனையோ காரியங்கள் நாங்கள் அடகு வைத்து நிறைய காரியங்களை விற்று தான் இந்த வீடை கட்டினோம். 3 ஃப்ளோர் இருக்கிற பில்டிங் இன்னைக்கு இடிந்து மண்ணோடு மண்ணாகி விட்டதே. இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சேர்த்து வைத்த காசு இல்லை, வீடு இல்லை, எல்லாமே போயிடுச்சு. இனி என்ன செய்கிறோன்னு கத்துறாங்க. வீடு வெளியே பார்க்க அழகாக தான் இருக்கும், ஆனால் உள்ள ஒரு காரியம் சொல்லுவாங்க, எவ்வளவு தூரத்துக்கு பில்லர் ஸ்ட்ராங்காக போடுறீங்களோ, எவ்வளவு தூரத்துக்கு ஃபவுண்டேஷன் உறுதியாக இருக்கிறதோ அதுக்கு மேலே தான் இந்த வீடு எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபவுண்டேஷனே ஒரு வீட்டுக்கு போடலைன்னா அந்த வீடு சின்ன காற்றுக்கு என்ன பண்ணப்பட்டுரும், இடிந்து விழுந்து விடும். பரிசுத்தம் என்கிற ஒரு ஃபவுண்டேஷன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் பிரியமானவர்களே. ஃபவுண்டேஷன் தேவனுக்கு மேலே இருக்கணும், நம்பிக்கை ஆண்டவருக்கு மேலே இருக்கணும், விசுவாசம் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே யாருக்கு காணப்படுகிறதோ நிச்சயமாக சொல்ல முடியும், நீ கையிட்டு செய்கிற காரியத்தில் என் தேவன் உன்னோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக வளர்ந்துட்டு போவாங்க. நாம் நிறைய முறை யோசித்துருக்கிறோம், என்னடா நம்ம தேவனை இவ்வளோ ஆராதிக்கிறோமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் இவன் தேவனை கூட அறிந்து கொள்ளவில்லை. தேவன் என்றால் யாரென்றே அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குதே. ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, 2 பேருடைய வாழ்க்கையில் காற்று அடிக்கும். மனுஷனுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும், நிந்தனைகள் வரும். ஆனால் உலகத்தை ஜெயித்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பரிசுத்தமாக வாழும்பொழுது உங்கள் கூட இருப்பார். நல்லா யோசிச்சு பாருங்க, 2 பேருடைய வாழ்க்கையிலும் காற்று அடிக்கும். ஆனால் ஆண்டவருக்கு மேலே எந்த மனுஷன் ஃபவுண்டேஷனை போட்டிருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் காற்றடித்தாலும் அவன் விழுவதில்லை. ஆனால் உலகத்துக்கு மேலே யார் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்களோ அந்த வீடு எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும்
அது உடைஞ்சு உளப்படும். ஆனால் தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் கலங்கி போவதில்லை, ஒரு நாளும் கைவிடப்பட்டு விடுவதில்லை. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர்களை தேவன் உயர்த்த கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வேகமாய் வைத்திருக்கிறேன். முதலாவது ஒரு காரியம், அவர்கள் இலைகளை கொண்டு வந்து தேவனை வரவேற்றார்கள். அந்த பேரிச்ச இலைகள் நமக்கு என்ன கற்று தருகிறது? முதலாவது, எவ்வளவு காற்றடித்தாலும் உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டோடைய ஆராதனைக்கு முதலிடத்தை கொடுங்க. தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறத வாழ்க்கையில் விட்டு விடாதீர்கள். வசனம் வாசிக்கிறத விட்டு விடாதீர்கள். அப்படி வசனத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷனை எவ்வளவு காற்றடித்தாலும், எவ்வளவு புயல் காற்றடித்தாலும் அவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2வதாக ஒரு குணாதிசயத்தை பார்க்கிறோம். வெளியே ஒரு விதமாய் வாழ்வது, தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு விதமாக இருக்கிறது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. எப்பவுமே ஒரே போல் வாழுங்க. ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழுங்க. ஆண்டவரை வரவேற்போம், அவரை எதிர்கொண்டு செல்ல ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார்.